பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய டாபிக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிந்தனைக்காக நாம சற்று நம்ம இதை நிதானித்து பார்க்கலாம். நாம இந்த உலகத்துல எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ஒவ்வொரு காரியங்கள்ல நம்ம ஈடுபடுறதும் சரி, நம்ம சிந்தனைக்குள்ள சிந்தனை ஓட்டங்கள் இருக்கிறதுமே சரி, எல்லாமே வந்துட்டு ஒரு நோக்கத்திற்காக இருக்கு. அந்த நோக்கத்துக்காகவே நம்ம வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்றோம். எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு பர்ப்பஸ் இருக்கு. அந்த பர்ப்பஸ் இல்லாம நம்ம செய்யற செயல்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு விருதா போற ஒரு விஷயத்துல நம்ம இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட நோக்கம் இல்லாத செயல்களை நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தவிர்த்துட்டு வந்துருவோம். இந்த உலக வாழ்க்கையே நமக்கு அதை கற்றுக் கொடுக்கும். ஸோ நம்ம இந்த உலகத்துல நம்ம வந்துட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த சில நோக்கத்தை நம்ம வைத்துக்கொண்டு அதை நோக்கி நம்ம பயணித்துட்டு இருக்கிறோம், ஓடிட்டு இருக்கிறோம். அதை வந்து நம்ம தொடர்ந்து நாளுக்கு நாள் தொடர்ந்து நம்ம அதை செய்யறவங்களா இருக்கிறோம். ஸோ நம்ம சிந்திச்சு பார்ப்போம். நம்ம வந்துட்டு நம்ம இன்னைக்கு அதிகமான பேர் வந்துட்டு வேலை செய்யறவர்கள், வேலை செய்யறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஏதேனும் ஒரு விஷயத்த அச்சீவ் பண்றதுக்காக தான் நம்ம அதை தொடர்ந்து செய்யறத நம்ம பார்க்குறோம். நமக்கு அந்த வேலை பிடிக்குதோ பிடிக்கலையோ, நம்ம அந்த வேலைகளை தொடர்ந்து நம்ம செய்றோம். வேலை செய்யற இடத்துல நமக்கு விருப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கோ இல்லையோ, தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு நாளும் எழுந்து அந்த வேலைக்கு போற பிள்ளைகளா இருக்கிறோம். அது எல்லாத்துக்குமே காரணம் வந்துட்டு நமக்கு ஒரு பர்ப்பஸ் இருக்கு, ஒரு நோக்கம். அந்த நோக்கத்துக்காக நம்ம செயல்படுற ஒரு மனிதர்களா தான் இருக்கும். நமக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, நம்மளுடைய நோக்கமும் நம்மளுடைய விருப்பமும் ஒன்னா சேர்ற இடத்துல நமக்கு வந்துட்டு அந்த வேலைன்றது ஒரு பலுவே தெரியாத அளவுக்கு ஒரு நன்மையான விஷயமா இருக்கும். அதை நம்ம ஒரு வேலைன்னே சொல்ல தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கும். இது நம்ம இந்த உலகமே நமக்கு இதை சொல்லிக் கொடுக்கறத நம்ம பார்ப்போம். ஸோ நம்மளுடைய ஆம்பிஷன்ஸ் எதை நோக்கி இருக்குதோ, நம்மளுடைய நோக்கங்கள் எதை நோக்கி இருக்குதோ, அதுக்கு தகுந்த ஒரு வேலையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வேலைக்கு வந்துட்டு ஒரு வேலை பலுவா நமக்கு தெரியாதுன்றத இந்த உலகம் நமக்கு கத்துக் கொடுக்குது. அப்போ வந்துட்டு எப்ப நமக்கு அந்த வார கடைசி நாட்கள் வரும், எப்ப நம்ம வந்துட்டு அந்த 2 நாள் ஓய்வை எடுக்கலாம், எப்ப வந்துட்டு திருப்பி வேலைக்கு போகும்போது அந்த அந்த ஒரு சோர்வு இதெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம சரியான ஒரு வேலையை, நமக்கு பிடித்த வேலையை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அது நம்மளோட நோக்கத்தோட இணைந்ததா இருக்கணும். அது வந்துட்டு வேறுபட்டு இருக்கும்பொழுது நமக்கு வந்துட்டு அதை வேலையை செய்யறதே ரொம்ப கடினமான விஷயமா இருக்கு. இருந்தாலும் நம்ம அதை நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். அதிக பிரயாசப்படுறோம். அந்த பிரயாசத்தின் பலன் நம்ம முழுசா அனுபவிக்கிறோமா இல்லையான்னு கூட தெரியாம, நிதானித்து பார்க்காம நம்ம தொடர்ந்து அதுல ஓடுற பிள்ளைகளா இருக்கிறோம். இதை குறித்து வந்துட்டு பிரசங்கியை அவருடைய வசனங்கள்ல எழுதியிருக்கிறத நீங்க பார்த்தீங்கன்னா, சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன? எல்லாம் மாயை, மாயைன்னு சொல்லி அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அதே போல அவர் வந்து இன்னொரு இடத்துல கூட, அவர் தன் நாட்களில் எல்லாம் இருளிலே புசித்து மிகவும் சலித்து நோயும் துன்பமும் அடைகிறான் அப்படின்னு வந்துட்டு வசனங்கள் இருக்குது. அப்ப வந்துட்டு தொடர்ந்து இந்த வேலைகளை செய்யறது ஒரு நோக்கமா இருக்கிறோம். ஒரு வாரத்துல கிட்டத்தட்ட 6 நாள் நம்ம வந்துட்டு நம்ம வேலைக்காக நம்ம வந்துட்டு எல்லா நம்மளோட எனர்ஜியும் அதுல ஸ்பெண்ட் பண்ற பிள்ளைகளா இருக்கிறோம். அப்படி இருந்துமே கூட நம்ம நாட்களில் எல்லாம் இருளிலே புசித்து மிகவும் சலித்து நோயும் துன்பமும் தான் அடைகிறான்னு சொல்லிட்டு பிரசங்கி சொல்றாரு. அப்ப வந்துட்டு இதுல நமக்கு மேக்சிமம் நமக்கு கிடைக்க போற சந்தோஷமே என்னன்னா, அதே பிரசங்கியில இன்னொரு வசனம் இருக்கு. தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுகிரகம் சொல்லி இருக்கு. சோ நம்மளோட பிரயாசத்தின்ல நம்மளுக்கு இருக்கிற ஒரே மகிழ்ச்சி தேவன் நமக்கு அளிக்கிற அனுகிரகம் மட்டும்தான் அப்படின்னு பாக்குறோம். சோ நம்ம தொடர்ந்து இந்த வேலைகளை நம்ம தொடர்ந்து செய்யும்போது கூட அதற்கான பலன் என்னன்னு நம்ம வந்து நிதானித்து பார்த்தோம்னா அதெல்லாம் மாயையா இருக்குன்றத நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதே போல பெரியவங்க வந்துட்டு இந்த வேலைகளை செய்யறாங்கன்னா, பிள்ளைகள் வந்துட்டு இதை படிக்கிறாங்க. படிப்பு வந்துட்டு அந்த சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ தொடர்ந்து அதை நம்ம படிக்கிறோம். பல வருஷமா பல சப்ஜெக்ட்ஸை படிக்கிறோம். அந்த ஸ்கூல் பிடிக்குதோ இல்லையோ, அதை நடத்துற டீச்சர்ஸ் பிடிக்கிறாங்களோ இல்லையோ அதை பண்றோம். பட் ஆனா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. எல்லாருமே வந்துட்டு அந்த ஒரு பர்பஸ், அந்த ஒரு நோக்கத்தை நோக்கி தான், ஒரு இலக்கை நோக்கி தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இலக்கு இல்லாம ஓடணும்னா நமக்கு வந்துட்டு எங்க போய் சேர போறோம்னு தெரியாம நம்ம பயணிச்சுட்டு இருப்போம், பிள்ளைகளா இருப்போம். அப்போ தேவன் கூட நம்மள வந்துட்டு ஒரு இலக்குக்காக தான் படைச்சிருக்கிறாருன்றத நம்ம வந்துட்டு நிதானித்து பார்க்கணும். ஏன்னா இந்த உலகத்துல பல தடவை நம்ம எதை நோக்கி போறோம்ன்றது நம்ம யோசிச்சு பார்க்கிறோம். அந்த டார்கெட்டை நம்ம வந்துட்டு நமக்கு முன்னாடி வைத்துக்கிறோம். அந்த டார்கெட்டை நோக்கி நம்ம பயணிக்கிறோமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம அப்பப்போ நம்மளை நிதானித்து பார்க்கிறோம். இதே விஷயத்த நம்ம தேவனுக்காகவும் நம்ம செய்யணும். ஏன்னா தேவன் நம்மளையும் வந்துட்டு ஒரு இலக்குக்காக படைச்சிருக்கிறார், ஒரு டெஸ்டினேஷனுக்காக படைச்சிருக்கிறார். அந்த இலக்கை நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி பயணிக்கிறதுக்காகவே நாம வந்துட்டு சபையா ஒன்னா கூடுறோம். அந்த சபையா ஒன்னா கூடுறதும் தேவனுடைய அனுகிரகமா நமக்கு இருக்குதுன்றதை நம்ம பார்க்கிறோம். தேவன் இந்த உலகத்துல இருந்து நம்மளை மீட்டு எடுத்து இந்த பெரிய ஒரு பயணத்துல நம்மளை பயணிக்க வைக்கிறார். இதுக்கு வந்துட்டு எந்த விதத்திலையும் தகுதி இல்லாத பிள்ளைகளா நாம இருந்த போதிலும், நம்ம பாவத்தில இந்த உலக வாழ்க்கையில நம்ம உழண்டு கொண்டு இருந்த போதிலுமே நம்மளை வந்து நமக்காக அவர் ரத்தங்களை சிந்தி நம்மளை இந்த நோக்கத்திற்காக அழைக்கிறாரு. அந்த இலக்கை நோக்கி தான் நம்ம ஒவ்வொருத்தரும் பயணிக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். அப்ப அந்த இலக்குக்காக தான் நம்ம இன்னைக்கு பைபிள் ஸ்டடியில கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கிறோம். ஏன்னா தேவன் நமக்கு எந்த விதமான அந்த இலக்கை நோக்கி நம்ம ஓடுறதுக்கு தேவையான ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான அந்த போஜனத்தை அவர் கொடுக்கிறவரா இருக்கிறாரு. அதுக்காக தான் நம்ம வர்றோம். அதுக்காக தான் நம்ம ஞாயிற்றுக்கிழமையில சபையா கூடுறோம்.
சோ தேவனுடைய அந்த இலக்கு என்னன்றதை தெரிந்து கொள்வது முக்கியம். அதுக்கு தேவனை அறிகிற அறிவு முக்கியம். பல பிரதர்ஸ் வந்துட்டு இந்த தேவனை அறிகிற அறிவுல தொடர்ந்து வந்துட்டு போதித்து கொண்டு வரதை நம்ம பார்க்கிறோம். அந்த அறிவுல நம்ம நாளுக்கு நாள் வளர்ந்து விருத்தி அடையும் பொழுது தேவனுடைய அந்த உண்மையான இலக்கு என்ன நமக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். அப்ப இதுல வந்துட்டு காரியத்தின் கடைத்தொகை என்னன்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, அதே பிரசங்கில தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்குள் எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே அப்படின்னு வந்துட்டு அந்த பிரசங்கி புக்கு முடிக்கும் பொழுதே அவர் அப்படிதான் சொல்லி முடிக்கிறார். சோ இதுல வந்துட்டு தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொள்றது மனுஷர் மேல விழுந்த ஒரு கடமையா இருக்கு. இது நம்மளுடைய டியூட்டி. நம்ம வந்துட்டு இந்த உலகத்துல ஒரு வேலையை பார்க்கும் போது நம்ம என்ன டியூட்டி இருக்கோ அதே மாதிரி நம்ம தேவனால் படைக்கப்பட்ட பிள்ளைகள் தேவனுக்கு பயப்படுற பிள்ளைகளாகவும் இருக்கணும், அவரோட கற்பனைகளை கை கொள்கிற பிள்ளைகளாகவும் இருக்கணும்ன்றது நம்மளோட கடமையா இருக்குன்றதை நம்ம தெரிந்து கொள்ளணும். அதே போல ஒவ்வொரு கிரியையும் ஒவ்வொரு அந்தரங்கமான காரியமும் நன்மையினாலும் தீமையினாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார் என்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். இதுதான் வந்துட்டு முடிவு. இந்த முடிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நித்திய ஜீவன். இன்னைக்கு நம்ம ப்ரேயர் பண்ணும்போது கூட நம்ம சிஸ்டர் வந்து நித்திய ஜீவனுக்காக ப்ரேயர் பண்ணதை நம்ம பார்த்தோம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கான விஷயங்கள் என்ன, கடைத்தொகை என்னன்றதை நம்ம பார்க்கணும். முழுசா எல்லாத்தையும் இந்த உலக காரியங்கள் எல்லாத்தையும் மாயைன்னு சொல்லி பேசிட்டு வந்த பிரசங்கி கடைசியில் அவர் முடிக்கும் பொழுது இதைதான் சொல்லி முடிக்கிறாரு. தேவனுக்கு பயந்த ஒரு கற்பனைகளை கை கொள்கிற மனுஷன். அதே மாதிரி ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான கிரியையும் நன்மையினாலும் தீமையினாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார்ன்றதை நம்ம பார்க்கணும். ஒரு நியாய தீர்ப்பு இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். அப்ப தேவன் வந்துட்டு நமக்குன்னு வைத்திருக்கிற இலக்கை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, அவரு தான் நம்மள சிருஷ்டித்த கர்த்தரா இருக்கிறார். அப்ப அவரு தான் ஒரு மேனுஃபேக்சரர், அவர் தான் கிரியேட்டர். சோ அப்படி இருக்கிறவருக்கு தான் இந்த உலகத்தை படைத்தவருக்கு தான் இந்த உலகம் எப்படி இயங்கும், இதுல உலகத்துல இருக்க ஜீவராசிகள் வந்துட்டு ஒன்றோடு ஒன்று எப்படி இயங்கணும் அப்படின்ற விஷயத்த முழுதும் தெரிந்தவரா இருக்கிறவரு இதை வந்துட்டு கிரியேட் பண்ணவர் தான், அந்த கிரியேட்டர் தான். சோ அப்ப அவருடைய இலக்கு நமக்கு என்னன்றதை தான் நம்ம அறிகிற அந்த ஆர்வத்தை நம்ம காமிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். எப்ப நம்மலாம் வந்துட்டு நமக்கு தெரியும் நம்ம வந்துட்டு மண்பாண்டங்களா இருக்கிறோம், நம்ம செய்த குயவன் வந்துட்டு அவரா தான் இருக்கிறார். அவர் எந்த காரியத்துக்காக எந்த விதமான ஒரு வேலைக்காக நம்மளை படைத்திருக்கிறாருன்றத நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய வாழ்க்கையில அறிய வேண்டிய ஒரு கட்டத்துல நம்ம இருக்கிறோம். அதை நம்ம நிதானித்து பார்க்க வேண்டிய பிள்ளைகளாகவும் இருக்கிறோம். எப்படிப்பட்ட வேலைகளை செய்வதற்காக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார்ன்றத நம்ம ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில தேவனிடம் வந்து நெருக்கமான ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்றது மூலயமா அதை வந்து நம்மளோட கடமை என்னன்றதை நம்ம தெரிந்துக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அதே போல இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் வாழுற வாழ்க்கை கூட வந்துட்டு நாளைக்கான ஒரு பலனை தருவதற்காக தான் நம்ம இன்னைக்கு ஓடிட்டு இருக்கிறோன்றது இயற்கை. இது நமக்கு வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு நான் படுற பிரயாச நாளைக்கு எனக்கு கிடைக்க போற ஒரு ரிவார்டுக்காக தான் நான் வந்துட்டு பயணிக்கிறேன்றது தெரியும். சோ எதுவுமே நான் இன்னைக்கு செஞ்சு இன்னைக்கே எனக்கு கிடைக்க போறது இல்ல. இன்னைக்கு போடுற விதை பல வருஷங்கள் கழிச்சுதான் அது வந்துட்டு ஒரு மரமாவோ அதுல கனிகளை நான் வந்துட்டு எதிர்பார்க்க முடியும்ன்றது நமக்கு தெரியும். சோ அப்ப எல்லாத்துக்குமே நமக்கு நல்லா அறிந்து வைத்திருக்கிறோம். இன்னைக்கு ஏதாவது நான் செய்ய ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கே எனக்கு அந்த ரிசல்ட் வராதுன்னு சொல்லிட்டு, ஆனா நாளைக்கு அந்த ரிசல்ட் வேணும்னா நான் இன்னிலேருந்தே உழைக்க ஆரம்பிக்கணும்ன்ற அந்த உண்மையை இந்த உலகமே நமக்கு கத்துக் கொடுத்துருக்கு. நம்ம எதையாவது ஒண்ணு செய்ய இன்னைக்கு நம்ம மறந்துட்டோம்னா, அதை செய்யாம விட்டுட்டோம்னா நாளைக்கு நம்ம எதிர்பார்க்கிற அந்த ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. எப்படியாவது வந்துட்டு ஒரு விஷயம் கிடைச்சிரும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்து உட்கார்ந்துருந்தோம்னா நமக்கு தெரியும் அது நடக்க போறது இல்லைன்னு. அப்போ இந்த தேவனுடைய இலக்கு என்னன்றதை நம்ம அறிந்துக்கிட்டோம்னா, நம்மளுடைய இலக்கு என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அப்போ அதுக்காக இன்றைக்கு நம்ம செயல்களை செய்ய வேண்டிய பிள்ளைகளா நம்ம இருக்கணும். நம்ம கிரியைகள் அதை காமிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம அதை செய்யும் போதுதான் இறுதியில அதற்கான பிரதிபலனை நம்ம எதிர்பார்க்க முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். சோ நம்ம எல்லாருமே வந்துட்டு பல விஷயங்களை தேவனோட பற்றின அறிவுல நம்ம வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். பல போதனைகளை கேட்கிறோம், நம்ம வசனங்களை படிக்கிறோம். நமக்கு வந்துட்டு பல தெளிவுகளை தேவன் வந்துட்டு நமக்கு தந்தர்றார். பரிசுத்தாவின் மூலமா வந்துட்டு பல உள்ளுணர்வுகளை கொடுத்து நம்மள தேவன் வழி நம்மள சாய்க்கிறாரு. அப்போ இதை எல்லாமே தெரிந்து கொண்டு வரும்பொழுது நம்ம தொடர்ந்து நம்மளுடைய உலக வேலைகளையும் பார்க்கிறோம், தேவனுக்கான காரியத்துக்கான விஷயங்களையும் நம்ம செய்யறோம். அப்பப்போ நம்ம நின்று நிதானித்து பார்க்கணும், நம்ம போறது நம்மளோட கரெக்டான டெஸ்டினேஷனுக்கு தான் போறோமா. ஒரு ஜிபிஎஸ் மேப் மாதிரி நம்ம அப்பப்போ நம்ம நிதானித்து பார்க்கிறோம், நம்ம பயணிக்கிற பாதை சரியான பாதையா தான் இருக்கான்னு நம்மளே நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நாள்ல இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம இதை செய்ய வேண்டியதா இருக்கிறோம். ஒரு கண்ணை வந்துட்டு எப்போதுமே நம்ம போய் சேர வேண்டிய இலக்கை நம்ம வைத்துக் கொள்ளணும்னு சொல்லி வந்துட்டு சொல்லுவாங்க. யூ ஆல்வேஸ் கீப் அன் ஐ ஆன் யுவர் டெஸ்டினேஷன் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. ஸோ எப்பவுமே வந்துட்டு ஒரு கண்ணு இலக்கை நோக்கி தான் இருக்கணும். அப்பதான் நம்ம பயணிக்கிற அந்த பாதை இலக்கை நோக்கி போகுதா அப்படின்றத நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஸோ வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும்
தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். ஆமென். சோ அப்ப இந்த பூமிக்குரிய காரத்துக்காக நம்ம வந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஓடி நமக்குன்னு ஒரு இலக்கு வச்சு இதை நம்ம அடையறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருந்தாலும், சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம இதை செய்து கொண்டு இருந்தாலும், நமக்கு இந்த பூமிக்குரிய கூடாரம் வந்துட்டு ஒரு நிலை இல்லாததுன்றது நம்ம எல்லாருமே அறிந்து வைத்திருக்கோம். எல்லாருக்குமே வந்துட்டு மரணம் ஏற்படும் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும். சோ இந்த பூமிக்குரிய கூடாரம் நம்முடைய வீடு அழிந்து போனாலுமே கூட தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று நாம் அறிந்திருக்கிறோம். அந்த கைவேலை இல்லாத நித்திய வீடு, அந்த கைவேலை இல்லாத நித்திய வீடுக்கு தான் நமக்கு இன்னையோட டாபிக். அதுதான் பரலோக ராஜ்யம். இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கிறது தான் அந்த கைவேலை இல்லாத நித்திய வீடு இருக்கு. அது பரலோகத்தில் இருக்கு. தேவன் கூட இருக்கிற அந்த பெரிய ஒரு இலக்கு தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு இருக்கு. சோ அந்த இலக்கை நோக்கி தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பயணிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அதற்கு என்ன தேவை இல்லைன்ற படிப்பினைக்குள்ளதான் நம்ம இன்னைக்கு போகலாம். சோ நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி வசனங்கள் மூலியமா நம்ம வந்துட்டு படிச்சு தெரிந்து கொள்ள போறோம். அதுல இது என்ன மாதிரியான தேவைகள் இருக்கு இல்ல அப்படின்றத நம்ம நிதானித்து பார்க்கலாம். நமக்கு ஏற்கனவே தெரிந்த வசனங்கள் பலதா இருந்தா கூட நம்ம ஒவ்வொரு தடவையும் அப்பப்போ நம்மளோட டெஸ்டினேஷன் இதுதான் அப்படின்றத நம்மளே நம்ம நினைவு கூற வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். ஏன்னா எதை நோக்கி பயணிக்கிறோன்ற அந்த இதை நம்ம விட்டுட்டோம்னா, மறந்துட்டோம்னா, நம்ம வந்துட்டு ஈஸியா சோர்வடைந்து உடைய ஒரு தன்மையில நம்ம ஒரு உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டோம். அந்த சோர்வு இல்லாம இருக்கணும்னா எப்படிப்பட்ட ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க போறோம்னு நமக்கு தெரியணும். அந்த எப்படிப்பட்ட ராஜ்யம், அது எவ்வளவு வந்துட்டு இந்த உலக ராஜ்யத்தை விட மீஸ்பரமா இருக்குன்றதை தெரிந்துக்கணும்னா நம்ம கொஞ்சம் இந்த உலக ராஜ்யத்தை பத்தி நம்ம சிந்தித்து பார்க்கணும் முதல்ல. சோ நமக்கு ராஜ்யம்னாலே வந்துட்டு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது ஒரு மன்னன் செய்யற ஒரு ஆட்சி. அது வந்துட்டு ஒரு இடமா இருக்கலாம். அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ராஜா வந்துட்டு ஒரு ஆட்சி செய்யற ஒரு விஷயங்கள் நமக்கு நல்லா தெரியும். அப்போ அதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு. ஒரு ராஜ்யாங்கம், ஒரு ராஜ்யம்னா அதற்கு வந்துட்டு ஒரு எல்லை இருக்கணும், ஒரு எல்லை ஆரம்பம் இருக்கணும், ஒரு எல்லையோட முடிவு இருக்கணும். அந்த ராஜ்யத்துக்குள்ள இரண்டு சாராரா மக்கள் இருக்கணும். ஒரு சாரார் வந்துட்டு ஆளப்படுறவங்களா இருப்பாங்க, இன்னொரு சாரார் வந்துட்டு ஆள்கிறவங்களா இருப்பாங்க. ஏன்னா இந்த உலக ராஜ்யங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ராஜா இருப்பாரு, அவருக்கு கீழே அவருக்காக வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. எல்லாருமே ஒரு விதத்துல மனிதர்களை, அங்க இருக்கிற மக்களை வந்துட்டு ஆளுகை செய்யறவங்களா இருப்பாங்க. அப்போ நம்ம பண்டைய காலங்கள்ல பாத்தீங்கன்னா பல மன்னர்களை நம்ம பார்த்திருக்கிறோம். நம்மளுடைய நாட்டிலையும் சரி, பல வெளிநாட்டிலையும் சரி, நம்ம ஹிஸ்டரி புத்தகங்களை பத்தி படிக்கும்பொழுது ராஜா காலத்துல இருந்த மன்னர் ஆட்சிகளை நம்ம பார்த்திருக்கிறோம். மன்னர்கள் வந்துட்டு முழு அதிகாரத்தோட ஆட்சி செய்தாங்கன்றத நம்ம பார்க்கிறோம். அவங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு பராக்கிரமம் இருந்தது, எப்பேற்பட்ட பவர் அவங்க வச்சுக்கிட்டு அந்த பவர் அவங்க எப்படி எல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்றத நம்ம வந்துட்டு தெரியும். அப்ப ராஜ்யங்கள்னு சொல்லும் போதே வந்துட்டு அது வந்துட்டு ப்ளூரல்ல இருக்கு. அப்படின்னா பல ராஜ்யங்கள் இருக்கு, ஒரு ராஜ்யங்கள் இல்ல. அப்ப ராஜ்யங்கள் எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு மோதி கொள்றதா தான் இருக்கும். முக்காவாசி நேரம் வந்துட்டு தன்னுடைய எல்லையை அதிகப்படுத்துற ஒரு முனைப்போட தான் வந்துட்டு அந்த ராஜ்யங்கள் வந்துட்டு ஒண்ணு மோதிக்கொள்ளும். எப்பவுமே வந்துட்டு இந்த ராஜ்யத்துக்கு வந்துட்டு ஒரு முழுமை பெறாத ஒரு ராஜ்யங்களா தான் இருக்கும் இந்த உலகத்துல. ஏன்னா இந்த ராஜ்யங்கள் எப்போதுமே இன்னொரு ராஜ்யத்துக்கு எதிரியா ஒரு போட்டி போடுற ஒரு மனப்பான்மையில தான் செயல்படும்ன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். யுத்தங்கள்ல ஈடுபடுறதா இருக்கும் இந்த ராஜ்யங்கள். மனித உயிர்களுக்கு இருக்கிறதுலயே ரொம்ப லோவஸ்டான ஒரு மதிப்பு கொடுக்கறது தான் இந்த உலக ராஜ்யங்கள். ஏன்னா மனித உயிர்களை தான் முதல்ல அதை நசுக்கும். இந்த யுத்தங்கள்ல ஈடுபடும் போது எல்லை அதிகரிக்கிறதுக்கு அவங்களுடைய செயல்கள் எல்லாமே வந்துட்டு மனிதர்களை கொல்லும் வகையில தான் அந்த போர்களும் யுத்தங்களும் நடக்கும்ன்றது நமக்கு தெரியும். தேவனுக்கு வந்துட்டு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாத்துலயுமே வந்துட்டு ஈடுபடுறதை பார்ப்போம் இந்த ராஜ்யங்கள். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆளுகை தான் வந்துட்டு இந்த உலக ராஜ்யங்கள் வந்துட்டு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. நம்ம இதை அறிந்த பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். அதிகார வரிசை ஒண்ணு இருக்கும், அதாவது ஹைரார்கின்னு சொல்லுவாங்க. அந்த படிநிலை அமைப்பு எல்லா ராஜாங்கத்துக்குள்ளேயும் இருக்கும். ஒவ்வொரு ராஜாங்கத்துக்குள்ளேயும் அந்த ராஜாங்கத்தை விரும்புறவங்களும் இருப்பாங்க, அந்த ராஜ்யத்தை விரும்பாத மக்களும் இருப்பாங்க. அப்படி இரண்டு சாராப்பட்ட மக்கள் அது உள்ள இருப்பாங்கன்றது நம்ம பார்க்கலாம். அதே போல இன்னைக்கு மன்னராட்சி இல்லாம இருக்கலாம், அன்னைக்கு போல வந்துட்டு ஒருத்தருக்கு பவர் இல்லாம இருக்கலாம். இது ஜனநாயக ஆட்சின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா இன்னைக்கும் கூட நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு உள்ள இருக்கிறதுல ஒரு படிநிலை அமைப்பு இருக்கு, ஆளுகை செய்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஹைரார்கி எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்குது. இன்னைக்கும் கூட ராஜ்யங்கள் ஒன்னோட ஒண்ணு மோதிக்கொள்றதை நம்ம பார்க்க முடியும். நாடுகள் சண்டை போடுறதை நம்ம இன்னைக்கு தேதியில நம்ம அதிகமா கேள்விப்படுறோம். எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நோக்கத்துக்காக இருக்குது. அந்த நோக்கம் வந்துட்டு தேவனுக்கு பிரியமில்லாத நோக்கமா தான் இருக்கும். இடத்துக்காக சண்டை போடுறாங்க, அவங்களுடைய பவரை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக சண்டை போடுறாங்க. பல ராஜ்யங்கள் இருக்கு, ஒரு குரூப் ஆஃப் ராஜ்யங்கள் ஒன்னா சேருது, இன்னொரு குரூப் ஆஃப் ராஜ்யத்துக்கு எதிராக செயல்படுது. இன்னைக்கும் வந்துட்டு எந்த வகையிலும் மன்னராட்சி இல்லாத ஜனநாயக ஆட்சி, டெமோக்ரஸி இருக்கிற எல்லா நாட்டிலையுமே தொடர்ந்து இப்ப நம்ம பார்த்துட்டு வந்த எல்லா ஆட்ரிபியூட்ஸும்,
எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இன்னைக்கும் இருக்கு. இன்னைக்கும் வந்துட்டு மன்னராட்சி போலதான் அது நடக்கு. இன்னைக்கும் வந்துட்டு எல்லைகள் குறித்த சண்டைகள் இருக்கு. அது ஆளப்படுறவங்க ஆள்றவங்கன்னு 2ஆ பிரிச்சுதான் வச்சிருக்கிறாங்க. யுத்தங்கள் நடக்குது. அதுக்குள்ளேயும் வந்துட்டு மக்கள் அதை வந்துட்டு சார்ந்து இருக்கிறவங்களும் அதற்கு எதிர்த்து நிக்கிற மக்களும் இன்னைக்கு இருக்கிறாங்க. சோ இந்த முக்கியமான சிந்தனை நமக்கு இதுல என்னன்னா, மனித ராஜ்யங்கள் எல்லாமே ஒரே மாதிரியாதான் இருக்கு. காலங்கள் பல மாறிட்டாலுமே, ஆட்சி செய்கிற விதங்கள் பல வகமா மாறிட்டாலுமே, அதோடைய அந்த பேசிக் விஷயங்கள் பாத்தீங்கன்னா ராஜ்யத்துல இன்னைக்கும் இப்படிதான் இருக்கு. நமக்கு இந்த ராஜ்யங்கள்ல இருந்து சுத்தமா விருப்பம் இல்லாத காரியங்கள் தான் அதிகமா இருக்கு. டெமோக்ரஸின்னு சொன்னாலுமே நம்ம வந்துட்டு ஓட்டு போட்டு ஒவ்வொருத்தரையும் வந்துட்டு கொண்டு போய் வைக்கிறோன்ற அந்த அதிகாரம் இருக்குன்னு நம்ம சொன்னாலுமே, எத்தனை பேருக்கு வந்துட்டு நடக்கிற ராஜ்யங்கள்ல இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு வந்துட்டு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு, இல்ல எவ்வளவு வருஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்குன்றதை நம்ம ஆராய்ஞ்சு பார்ப்போம். இந்த உலகத்துக்குரிய ராஜ்யங்கள் எல்லாமே, அந்த ஆளுகைகள் எல்லாமே ரொம்ப மோசமானதா இருக்குன்றதை நம்ம பாக்குறோம். அப்ப இந்த ஆளுகை எல்லாமே எப்பொழுதுமே எத்தனை விதமான நாடுகளா இருந்தாலும் சரி, எத்தனை விதமான ராஜ்யங்களா இருந்தாலும் சரி, இது எல்லாமே தேவனுக்கு எதிரான ராஜ்யங்களா தான் நம்ம இன்னைக்கு இருக்கு. அப்படிப்பட்ட ராஜ்யங்கள் மூலமா தான் நம்ம ஆளப்பட்டு கொண்டு இருக்கிறோன்றதுதான் நம்ம வந்துட்டு யோசிச்சு பார்க்க வேண்டிய முக்கியமான உண்மை. சரி, இப்ப நம்ம வந்துட்டு இதே மனித ராஜ்யங்கள் நம்மளுடைய வேத ஆகமத்துல எப்படிப்பட்ட மனித ராஜ்யங்கள் பத்தி குறிக்கப்பட்டிருக்குன்றத நம்ம கொஞ்சம் நிதானித்து பார்க்கலாம். முதல்ல வந்துட்டு இந்த புறஜாதி ராஜ்யங்களா இருக்கிற நான் இஸ்ரேல் இல்லாத ராஜ்யங்களை பத்தி நம்ம வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் வசனம் 8-9. கூஷ் நிம்ரோதை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோத்தை போல என்னும் வழக்கு சொல் உண்டாயிற்று. ஆமீன். ஆமீன். சோ நிம்ரோதுன்றவன் வந்துட்டு ஒரு ராஜ்யத்தை ஆளுகிற ஒரு ராஜாவா இருந்தான்றத பாக்குறோம். அவன் வந்துட்டு ஒரு பராக்கிரமனா இருந்தான்னு சொல்லிட்டு வேத புக்கு வந்துட்டு சொல்லுது. சோ அப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமசாலி எப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை வந்துட்டு கட்ட நினைத்தான்னா, பாபேல் கோபுரத்தை கட்டும் போது நிம்ரோத் ஆட்சி செய்த காலத்துலதான் பாபிலன் கோபுரம் கட்டப்பட்டுச்சுன்றதை நம்ம பாக்குறோம். அந்த பாபிலன் கோபுரம் கட்டப்பட்டதுக்கான முழு முதற் காரணமே வந்து தேவனுக்கு அந்த இணையான ஒரு அமைப்பை நாங்க ஏற்படுத்துவோம், தேவன் இல்லாமலே தேவனுடைய அந்த சிங்காசனம் வரைக்கும் நாங்க போய் ரீச் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மேட்டிமை காரணமாக, ஒரு பெருமையின் காரணமா தான் இந்த பாபேல் கோபுரம் வந்து கட்டப்பட்டுச்சுன்றதை பார்க்கணும். முதல்ல வந்துட்டு ஒரு மனிதனை வந்துட்டு அந்த ஒரு ராஜ்யத்துக்கு நிகரா வந்துட்டு பேசப்பட்ட இந்த ராஜா தான் இந்த நிம்ரோதுன்றதை நம்ம பார்க்கணும். இவன் கூஷோட பிள்ளையா இருக்கிறான்றதை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். ஆமேன். ஆமேன். சோ இங்க வந்துட்டு இந்த யூதர் இல்லாத இன்னொரு ராஜாவை பாக்குறோம். இந்த தானியேல் அதிகாரத்துல நம்ம பாக்குற ராஜா வந்து நெபுகாத்நேசர். அப்ப அந்த நெபுகாத்நேசர் வந்துட்டு பாபிலோனிய ராஜாவை தான் இருக்கிறாரு. இதே வழி வராரு. நிம்ரோது வந்துட்டு உருவாக்குன அந்த பாபிலோன் எந்த இடத்துல வந்து தேவனே இறங்கி வந்துட்டு அவர்களுக்குள்ள அந்த பாஷைகளை தாறுமாறாக்கி போட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சோ, அதே ராஜ்யத்துல பின்னாடி நெபுகாத்நேசர்னு பின்னாட்கள்ல ஒரு பெரிய ராஜா வராரு. அவரும் பராக்கிரமனா இருந்தாருன்றத நம்ம படிக்கிறோம். அவர் வந்து பராக்கிரமா இருந்தது மட்டும் இல்லாம அவன் மனமேட்டிமையா அதே மனமேட்டிமையோட தொடர்ந்து வாழ்றத பாக்குறோம். என் மகிமையின் பிரபாபத்துக்கு என்று இந்த ராஜ்யத்தை அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்ற இந்த வசனம் வந்துட்டு அவன் எப்படிப்பட்ட ஒரு பெருமை மிகுந்த ஒரு ராஜ்யத்தின் தலைவனா இருந்தான்றத பாக்குறோம். பல ராஜ்யங்களை வந்து வென்று அவன் வந்துட்டு எல்லாமே தன்னுடைய முயற்சியால ஈடுபட்டுச்சு நினைச்சது அப்படிங்கிறத நினைத்து பார்க்கப்பட்ட ஒரு ராஜாவா தான் அவன் இருந்தான்றதை இந்த வசனத்து மூலமா அவன் தெரிஞ்சுக்கலாம். அதே போல இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 4-5. நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது, ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே, பொன்னகரி ஒளிந்து போயிற்றே, கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் முறித்து போட்டார். ஆமென். சோ இந்த பெருமை மிகுந்த இந்த நெபுகாத்நேசருக்கு வந்துட்டு என்ன சொல்லப்படணும்னு சொல்லி தேவன் சொல்றதை நம்ம கேக்குறோங்க. நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியம் சொல்லிட்டு, ஒடுக்கினவன் ஒழிந்து போனானே, கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் முறித்து போட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்க கேட்கிறோம். சோ தேவன் வந்துட்டு இப்படிப்பட்ட இந்த ஒரு பெருமை மிகுந்த ஒரு ராஜா மேல அவர் வந்துட்டு பிரியமா இல்ல, அந்த ராஜ்யம் வந்துட்டு ஒழிந்து போகணும்னு தேவனே வந்துட்டு விருப்பப்படுறாருன்றத நான் இதன் மூலமா பார்க்கலாம். அதே போல இன்னொரு ஒரு ராஜ்யத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த எகிப்து தேசத்துல இருந்த ராஜ்யங்கள் வாசிக்கலாம். எசேக்கியேல் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனே, நீ உன் நதிகளின் நடுவிலே படுத்துக்கொண்டு
என் நதி என்னுடையது, நான் அதை எனக்காக உண்டு பண்ணினேன் என்று சொல்லுகிற பெரிய முதலையே, இதோ நான் உனக்கு விரோதமாய் வந்து. ஆமென். ஆமென். அந்த பார்வோனுடைய ராஜாவுடைய சிந்தனை எப்படி இருக்குன்றத தேவன் வந்துட்டு அவர் சொல்றாரு, நம்ம இதுல கேட்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்றது என்னன்னா, எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் என்ன நினைக்கிறான்னா, உன் நதிகளில் நடுவிலே படுத்துக்கொண்டு, அதாவது நைல் நதியை நம்பி வாழற ஒரு பெரிய ராஜாங்கமா தான் வந்துட்டு அந்த காலத்து எகிப்தி நாட்டு மக்கள் இருந்தாங்க. அந்த நைல் நதி வந்துட்டு எனக்காக உண்டு பண்ணினதுன்னு சொல்லி அவன் ஒரு பெரிய முதலைய போல தன்னை வந்துட்டு ஒரு மேட்டிமையான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அந்த சிந்தனைகளோடய வந்துட்டு அவன் வாழ்ந்தான். அதாவது அந்த சிந்தனைகளோடய அவன் ராஜ்யங்கள் செய்தான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவன் வந்துட்டு அவனுக்கு விரோதமாய் வருவேன்னு சொல்றாரு. ஏன்னா தேவன் வந்துட்டு பெருமைக்கு எதிர்த்து நிற்கிற தேவனா இருக்கிறார்ன்றது நமக்கு தெரியும். தொடர்ந்து வாசிக்கலாம். இன்னொரு ராஜ்யாங்கத்தை பத்தி, அசீரியா ராஜ்யாங்கத்தை பத்தி வாசிக்கிறோம். நாகும் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இரத்த பழிகளின் நகரத்திற்கு ஐயோ, அது வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது, கொள்ளை ஓயாமல் நடக்கிறது. ஆமென். ஆமென். இரத்த பழிகள் நகரத்திற்கு ஐயோ, அது வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது, கொள்ளை ஓயாமல் நடக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து இன்னொரு வசனம் கூட இந்த அசீரிய நாட்டு ராஜாங்கத்தை பத்தி நம்ம படிப்போம். எசேக்கியேல் 31ஆம் அதிகாரம் வசனங்கள் 10-11. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், அது தன் வளர்த்தியிலே மேட்டிமையாகி கொப்புகளின் தலைகளுக்குள்ளே தன் நுனிக்கிளையை ஓங்கவிட்டபடியினாலும் அதன் இருதயம் தன் மேட்டுமையால் உயர்ந்து போனபடியினாலும் நான் அதை ஜாதிகளில் மகா வல்லமை உள்ளவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். அவன் தனக்கு இஷ்டமானபடி அதற்கு செய்வான். அதனுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அதை தள்ளி போட்டேன். ஆமென். ஆமென். சோ இந்த அசீரிய நாட்டு ராஜாங்கத்தை பத்தி நம்ம படிக்கும்பொழுது கூட இதுல வசனங்கள் வந்துட்டு, அது தன் வளர்த்தியிலே மேட்டிமையாகி கொப்புகளின் தழைகளுக்குள்ளே தன் நுனிக்கிளையை ஓங்கி விட்டபடியினாலும் அதன் இருதயம் தன் மேட்டிமையால் உயர்ந்து போனபடியினாலும். எல்லா ராஜாங்கமும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்துல ரொம்ப காமனா இருக்குன்றத பாக்குறோம், அந்த மன மேட்டிமை. ஏன்னா வந்துட்டு ஒரு ராஜ்யம் வந்துட்டு ஒவ்வொரு காலத்திலையும் வந்துட்டு அது பெரிதா வளர்றதும் திருப்பியும் சிறிதா ஆகுறதும் திருப்பியும் பெரிதா வளர்றதுன்ற இந்த ஒரு விதத்துல அது வளர்ந்து திருப்பியும் வந்துட்டு கம்மியாகிறோன்றத பாக்குறோம். ஏன்னா அவங்க ராஜாங்கள் வந்துட்டு அவங்க போய் அவங்க பிடிப்பாங்க, அப்புறம் பின்பு ஒரு பெரிய ராஜா தோன்றி இவங்களோட இடத்த வந்துட்டு அவன் ஆக்கிரமித்து பண்ணுவான். சோ இப்படிதான் வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் அவங்க பெரிதா ஆகும்போது இந்த ராஜ்யங்கள் எல்லாமே அவங்க வந்துட்டு மேட்டிமை ஆகுறாங்கன்றதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். அப்ப வந்து தேவனும் வந்துட்டு ஒவ்வொரு ராஜ்யங்கள் மேட்டிமையாகிற ராஜ்யங்களுக்கு எதிராக தான் வந்துட்டு தன் செயல்ல காமிக்கிறதா அவர் பாக்குறோம். அவர் சொல்றாரு, அப்ப வந்துட்டு அவன் தனக்கு இஷ்டமானபடி அதை செய்வான். அப்ப வந்துட்டு இந்த ஜாதிகளை அழிக்கிறதுக்கு ஒரு ராஜ்யத்தை உருவாக்குறாரு தேவனு. தொடர்ந்து வந்துட்டு ராஜ்யங்களோட வந்துட்டு மோதிக்கொள்றதை நம்ம பாக்குறோம். இன்னொரு வசனம் கூட பார்ப்போம், இந்த மொகாபிய வம்சத்தாரை பத்தி பார்ப்போம். வசனங்கள் எரேமியா 48ஆம் அதிகாரம் வசனம் 29-30. அவன் மெத்த பெருமைக்காரன், மோவாபின் பெருமையையும் அவன் மேட்டிமையையும் அவன் அகந்தையையும் அவன் பெத்தரிக்கத்தையும் அவன் இருதயத்தின் மேட்டிமையையும் குறித்து கேட்டேன். அவன் மூர்க்கத்தை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியாகாது, அவன் வீம்பு செல்லாது என்கிறார். ஆமென். ஆமீன். சோ இந்த ராஜாக்கமும் பாத்தீங்கன்னா பெருமைக்காரன், மோவாபின் பெருமையும் அவன் மேட்டிமையும் அவன் அகந்தையும் சொல்லி நம்ம தேவன் வந்துட்டு சொல்றத பாக்குறோம். அவன் வீம்பு என்னிடம் செல்லாதுன்னு தேவன் சொல்றாரு. சோ இந்த ராஜாங்கத்துக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இது உலக சார்ந்த ராஜ்யங்களா இருக்கு. நம்ம இப்ப பார்த்தது எல்லாமே இது எல்லாத்துக்குமே வந்துட்டு பெருமையும் மேட்டிமையும் காரணமா இருக்கு. இது ஒரு பக்கம் இந்த ராஜ்யங்கள்லாம் வந்துட்டு உலகத்துல நடந்துட்டே இருக்கு. ஆனா இந்த ராஜ்யங்கள்ல கூட தேவன் அவரோட கண்ட்ரோல்ல தான் இந்த ராஜ்யங்களை வைத்திருக்கிறான்றத பாக்குறோம். யாருமே அவங்களுடைய வரையறைக்கப்பட்ட எல்லையை மீறி அவங்களால வந்துட்டு இயங்க முடியாது. தேவன் அவங்கள அங்கங்க போய் அவங்கள வந்துட்டு பழி வாங்குகிறார், அவங்களுக்கு தேவையான தண்டனையை கொடுக்கிறாரு, அவங்கள வந்துட்டு சிறுக பண்றாருன்றத நம்ம பார்க்கறோம். இப்ப நம்ம இஸ்ரேல் ராஜ்யங்களை வந்துட்டு சிலதை பார்ப்போம். இஸ்ரேல் மக்கள் தொடர்ந்து தேவனால் வழிநடத்தப்பட்டு அவங்களுடைய எகிப்து தேசத்துல அவங்க அடிமையாக இருந்த காலத்திலிருந்து அவங்க விடுவிக்கப்பட்டு அவங்க தொடர்ந்து தேவனோட பின்பற்றி அவருடைய வார்த்தைகளை கேட்டு நடந்து வரும்பொழுதும் சரி, நீதிபதிகள் மூலமா தேவன் வந்துட்டு அவங்கள வந்துட்டு வழிநடத்தும் போதும் சரி, அவங்களுக்கு எதிரிங்கிட்ட இருந்து தேவன் அவங்களை ஒவ்வொரு இடத்துலயும் காப்பாத்துறாரு. தொடர்ந்து வந்துட்டு பாவங்களை தொடர்ந்து செய்யற ஒரு பிள்ளைகளாக இஸ்ரேல் மக்கள் இருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்படிப்பட்ட இந்த இஸ்ரேல் ஜனத்தார் ஒரு கட்டத்துல சாமுவேல் இருந்த கட்டத்துல அவர்கிட்ட போய் இந்த விஷயங்களை சொல்றாங்க. நம்ம என்னன்னு சொல்லி கேட்போம். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 5-7 வரை.
இதோ நீர் முதிர் வயதுள்ளவர் ஆனீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை. ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். ஆமென். ஆமென். சோ இதே சாமுவேல் கிட்ட போயிட்டு இஸ்ரேல் மக்கள் அது வரைக்கும் ராஜ்யமே இல்லாத, ராஜாக்களே இல்லாம தேவனே அவர்களுக்கு ராஜாவா இருந்தாருன்றத நம்ம பாக்குறோம். ஆனா அப்படிப்பட்ட ராஜ்யத்துக்குள்ள இருக்கும்போதே அவங்க வந்துட்டு இந்த உலகத்துல இருக்கிற மற்ற ராஜ்யங்களை பார்த்து அதன் மேல வந்துட்டு அவங்க வந்துட்டு விருப்பப்பட்டு சாமுவேல் கிட்ட போய் ஒரு கட்டத்துல அவங்க சொல்றாங்க, எங்களுக்கும் உலகத்துல இருக்கிறது போலவே ஒரு ராஜா வேணும்னு சொல்லி கேட்கிற இந்த இடத்துல நம்ம இதை பாக்குறோம். ஒரு ராஜாவை ஏற்படுத்தும்னு சொல்லி அப்ப தீர்க்கதரிசியா இருந்த சாமுவேல் கிட்ட முறையிடுறாங்க. அது சாமுவேலுக்கு வந்து தகாததா காணப்பட்டுச்சுன்னு சொல்லி நம்ம வசனங்கள் சொல்லுது. அப்போது கர்த்தர் சாமுவேலை நோக்கி என்ன சொல்றாருன்னா, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்லுவதற்கு எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தான் தள்ளினார்கள் அப்படின்னு தேவன் வந்துட்டு சாமுவேல் கிட்ட சொல்றாரு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் அன்னைக்கு நடந்தது. தேவனால வந்துட்டு சரியான முறையில ஆண்டு கொண்டு வந்த இந்த இஸ்ரேல் ராஜ்யம் தனக்குன்னு வந்துட்டு மனித ராஜ்யங்களை தேடி போன காலகட்டம் தான் இது. தேவன் அதை வந்துட்டு அவர்களுக்கு அவங்க மன விருப்பத்தின்படியே தராருன்றதை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து அதே 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் ராஜாவின் நிமித்தம் அந்நாளிலே முறையிடுவீர்கள், ஆனாலும் கர்த்தர் அந்நாளிலே உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார் என்றான். ஆமீன். ஆமீன். சோ சாமுவேல் மூலமா தேவன் அவங்க கிட்ட சொல்றாரு, அந்த இடத்துல இந்த ராஜாவின் நிமித்தம் நீங்க எங்க கிட்ட வந்துட்டு திருப்பி முறையிடுவீங்க. ஏன்னா மனித ராஜா தேவனை போல ஒரு சரியான ஆளுகை செய்ய முடியாத ஒரு ஆட்களா தான் இருப்பாங்கன்றது அன்னைக்கு இருந்த மனிதர்களுக்காக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனா உங்களோட பிள்ளைகளை எடுத்துக்கொள்வாங்க வேலைக்காக, யுத்தங்களுக்காக சரி ரெடி பண்ணுவாங்க. அப்போ உங்களோட பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு போய் யுத்தத்துல ஈடுபடுத்துவாங்க அப்படின்ற அநேக வசனங்கள் வந்துட்டு நம்ம இந்த 7-18 இருக்கிற வசனங்களை வாசிக்கிறோம். அப்படிலாம் இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு மனித ராஜா தான் வேணும்னு கேட்கும் போது அந்த 18ஆம் வசனத்துல தேவன் சொல்றாரு, நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் ராஜாவை நிமித்தம் அந்நாளிலே முறையிடுவீர்கள், ஆனாலும் கர்த்தர் அந்நாளிலே உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார்னு சாமுவேல் வந்துட்டு அவர்கிட்ட சொல்றாங்க. ஏன்னா நீங்க உங்களுக்கான விஷயத்த நீங்களே தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்க. இந்த ராஜ்யங்கள் தான் தொடர்ந்து உங்களை இந்த ராஜாக்கள் ஆட்சி செய்வாங்க. அதுல வர நன்மையும் தீமையும் நீங்களே வந்துட்டு அதை பார்த்துக்கணும்னு சொல்லி தேவன் அந்த இடத்துல இருந்து விலகுறாரு. தொடர்ந்து இந்த ராஜ்யங்களை பத்தி நம்ம பார்ப்போம். முதல் ராஜாவா ஆனது வந்துட்டு நமக்கு தெரியும், சவுல் தான் வந்துட்டு முதல் ராஜாவா வந்துட்டு இந்த ராஜ்யத்துல ஏற்படுத்துறாங்க. வாசிப்போம் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமமானவன் இல்லை என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் ஆர்ப்பரித்து, ராஜா வாழ்க என்றார்கள். ஆமென். ஆமீன். சோ இப்ப இந்த ஒவ்வொரு ராஜாக்களுக்கும் வந்துட்டு 2 வசனம். ஒண்ணு, அவங்க ஆரம்பத்துல வந்துட்டு எப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு அவங்களுக்கு கிடைக்குது, அவங்க எப்படிப்பட்ட ஆட்களா இருந்தாங்கன்ற ஒரு வசனமும், அவங்களுடைய முடிவு எப்படி இருந்துச்சுன்றது மட்டும் நம்ம வந்துட்டு ஆராய்ந்து பார்க்க போறோம். சோ இந்த சவுலோட முதல் ஆரம்பம் எப்படி இருக்குன்னா, சாமுவேல் வந்துட்டு எல்லா ஜனங்களையும் நோக்கி அவங்க ஆசைப்பட்ட மாதிரி கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள். தேவன் வந்துட்டு அவங்க மனித ராஜாக்கள் வந்துட்டு வேணும்னு கேட்டாலுமே கூட தேவனே வந்துட்டு ஒரு சரியான ஒரு மனுஷனை ஒவ்வொருத்தரையும் தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்றத பாக்குறோம். சோ தேவன் தேர்ந்து கொண்ட இந்த ராஜாவை பாருங்கன்னு சொல்றாரு. அவனுக்கு சமானமானவன் இல்லை என்றான். அப்போது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க அப்படின்னு சொல்றாங்க இந்த சவுல் ராஜாவை. தொடர்ந்து வாசிப்போம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். ஆமென். ஆமென். 5 அதிகாரம் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்துல ராஜாவாகிறாரு. அடுத்த 5வது அதிகாரத்துல கர்த்தர் வந்துட்டு அவர் வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவர் உன்னை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து சவுலை தள்ளினார்ன்றதை நம்ம பாக்குறோம். அவன் என்னென்ன பண்ணான்றதையும் வந்துட்டு இந்த ஒரு வசனத்திலே பாத்தீங்கன்னா, இரண்டகம் பண்ணுதல், பில்லி சூனிய பாவம், முரட்டாட்டம், அவபக்தி, விக்கிரக ஆராதனை, இது எல்லாமே தொடர்ந்து வந்துட்டு இஸ்ரேல் மக்களுக்கு இந்த விஷயங்கள் இருக்கக்கூடாதுன்னு தேவன் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த முதல் ராஜாவே செய்துடுறதை நம்ம பார்க்கணும்.
தொடர்ந்து வாசிக்கலாம். அடுத்த ராஜாவா தாவீதை வந்துட்டு தேவனால தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அதை பத்தி நம்ம ஆலோசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் வசனம் 22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளையெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். ஆமேன். ஆமேன். பின்பு அவனை தள்ளின்னு சொல்லி இந்த வசனம் ஆரம்பிக்குது. அதாவது சவுல இதுக்கு முந்தைய ராஜாவை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன்னு சொல்லி தேவன் பார்க்கிறார். ஒவ்வொரு மனிதனையும் வந்துட்டு ராஜாவா வந்துட்டு அவர் செலக்ட் பண்ணும் பொழுது அவர்கள் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இடத்துலதான் இருக்கிறாங்க. தேவன் அப்படிப்பட்ட மனிதனை தான் தேர்ந்தெடுக்கிறார்ன்றதை நம்ம பார்க்கிறோம். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். தொடர்ந்து நம்ம வந்துட்டு தாவீதோட வாழ்க்கையை நமக்கு தெரியும். தேவனுக்கு பிரியமான ஒரு ராஜாவா தான் தாவீது இருந்தாரு. அந்த வம்சத்தை தான் வந்து தேவன் தேர்ந்து கொண்டாரு. அந்த வம்ச வழியில தான் வந்துட்டு யூத சிங்கத்து கோத்திரத்துலதான் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவும் வருவாருன்னு சொல்லி. அப்படி இருந்துமே நம்ம வந்துட்டு தாவீதோடைய ஒரு நிலைமையை நம்ம பார்ப்போம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய ஊரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். ஆமேன். ஆமேன். சோ இந்த ஒரு வசனத்துல வந்துட்டு தாவீது பண்ண மற்ற தப்புகளும் இருக்கு. அந்த கணக்கெடுப்பு பண்ணக்கூடாதுன்ற முதல் தேவனுக்கு விரோதமா வந்துட்டு கணக்கெடுத்த அந்த தவறுகள்லாம் இருந்தாலும் இது வந்துட்டு ஒரு பெரிய தவறா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான காரியத்தை செய்யறான். ஒரு பெரிய ஒரு கொலையை செய்யறான். அந்த கொலையை செய்யறதும் வந்துட்டு அவனுடைய சொந்த இச்சைக்காக ஒரு பெரிய ஒரு பாவத்தை செய்யறத பாக்குறோம். ஓகே, என் இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்க கண்டேன்னு சொன்ன இதே தாவீது தேவனுக்கு பொல்லாப்பான காரியத்தை செய்யறத நம்ம பாக்குறோம். இந்த மனித ராஜாக்கள் வந்துட்டு தொடர்ந்து எப்படிப்பட்டவனை வந்து கொண்டு வந்து வைத்தாலுமே அவங்களுடைய ராஜ்யத்துல அவங்க எப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை பண்றாங்கன்றத நம்ம தொடர்ந்து பாக்குறோம். இதே போல இவனுக்கு அடுத்த ராஜாவா இருந்த சாலமோனையும் வந்துட்டு பற்றி நம்ம பார்ப்போம். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்கிறதற்காக சகல தேசத்தாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள். ஆமேன். இதுதான் சாலமோனோட ராஜாவோடைய இருந்த அந்த உச்சக்கட்ட ஒரு இடத்தை நம்ம பார்க்கிறோம். தேவனால தேர்ந்தெடுக்கப்பட்ட இன்னொரு மனிதனா இருக்கிறார் இந்த சாலமோன். தேவனிடம் சென்று அந்த இள வயதிலேயே உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துவதற்கு எனக்கு தேவையான ஞானத்தை கொடும்னு சொல்லி சரியான விஷயத்த கேட்கிற ஒரு சாலமோன் தான் வந்து சரியான ராஜாவா இருப்பாருன்றத நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஆரம்பத்தை கொண்ட சாலமோன் இறுதி நாட்கள்ல அடுத்த ஒரு அதிகாரத்துல அவரை பற்றி என்ன எழுதியிருக்கின்றத நம்ம வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல தன் தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்கவில்லை. ஆமேன். ஆமேன். சோ தேவனுடைய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்கவில்லை. அவனுடைய இருதயம் அவன் தகப்பன் தாவீதை போல இல்லைன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறத பாக்குறோம். இதுக்கு வந்துட்டு சாலமோன் இவ்வளவு பெரிய ஒரு ஞானியா இருந்தாலும் வந்துட்டு எல்லா விஷயங்களும் அறிந்தவனா இருந்தாலும் கூட இந்த உலக ஆசையில இச்சையில ஈர்க்கப்பட்டு அவன் தொடர்ந்து வந்துட்டு தேவனுடைய பிரியமான ஒரு காரியங்களை செய்ய முடியாம வீழ்ந்து போற ஒரு ராஜாவே இருக்க பார்க்கணும். இவங்கதான் வந்துட்டு நம்ம பார்த்த முதல் 3 ராஜாக்கள். இன்னும் அநேக ராஜாக்கள் வந்துட்டு இஸ்ரேல் மக்கள் வந்துட்டு சந்திச்சாலும் இந்த 3 ராஜாக்களுக்கு தான் வந்துட்டு ஒன்றா இருந்த அந்த இஸ்ரேல் 12 புத்திரர்களுடைய ஒன்னா இருந்த அந்த ராஜ்யத்தை ஆளுகை செய்தோம். இதுக்கப்புறமான ராஜ்யங்கள் நமக்கு தெரியும். ராஜ்யமே வந்துட்டு 2ஆ உடைக்கப்பட்டு இஸ்ரேல் ராஜ்யம் யூத ராஜ்யம்னு சொல்லி அந்த வடக்கு தெற்குன்ற அந்த ராஜ்யங்கள் வந்து உடைக்கப்படுறது. அதுக்கப்புறம் 2 பக்கமும் வந்துட்டு அநேக ராஜாக்கள் வராங்க. அந்த எல்லா ராஜாக்களும் தேவனுக்கு பிரியமான செயல்களை பிள்ளை செய்யறதில்ல, பிள்ளை ராஜா செஞ்சா அப்பா செய்யறதில்லைன்னு தொடர்ந்து ஒரு ஏற்ற இறக்கமாவே இருக்கிறத பாக்குறோம். அப்புறம் ஒரு கட்டத்துல 2 ராஜ்யங்களுமே வந்துட்டு அசீரியர்களும் பாபிலோனர்களும் வந்துட்டு எடுத்துக்கொள்ளப்படுறத நம்ம பாக்குறோம். சோ தேவன் வந்துட்டு அவர்களை வந்துட்டு அந்த இடத்துல கொடுத்து விடுறாருன்றதை நம்ம பாக்குறோம். சோ இப்ப இதோடைய சம்மரி நம்ம என்னன்னு பார்த்தோம்னா இந்த உலகளாகிய ராஜ்யங்கள் எப்படி இருக்குன்றதை நம்ம பாக்குறோம். அது வந்துட்டு உலகத்துக்குரிய ராஜ்யமா இருந்தாலும் சரி, தேவனால வழிநடத்தப்பட்டு பல தீர்க்கதரிசிகளால் வழிநடத்தப்படுற இந்த இஸ்ரேல் ராஜ்யமா இருந்தாலும் சரி, இவங்களுக்குள்ளேயும் வந்துட்டு பெருமையும் மேட்டிமையும்
தொடர்ந்து வந்துட்டு ஊடுருவி செல்றதை நம்ம பார்க்கிறோம். பாபேல் கோபுரம் ஆரம்பிச்சு கடவுள் இல்லாமலே நம்மளுடைய சொந்த முயற்சியால ஒவ்வொன்றையும் செய்து முடிக்கணும்ன்ற இந்த மனிதனுடைய இந்த ஒரு நோக்கம், ஆர்வம் தொடர்ந்து வரதை நம்ம பார்க்கிறோம். அடிமை செய்யணும் அப்படின்றத பார்வோனுடைய அவனோட ஆட்சி முறையில பார்க்கிறோம். அவனோட வந்து கொடூரமான ஒரு அடிமைத்தனத்தை செலுத்துக்கிறவனா இருக்கிறான். அவனை வந்துட்டு மக்களை வந்துட்டு ஒடுக்குறவனா இருக்கிறான். அப்புறம் வந்துட்டு பாரபட்சம் பார்க்கிற ஒரு ராஜாவும் அவன் இருக்கிறான். பாபிலோன் ஆட்சியை பத்தி நம்ம பார்த்தோம்னா சிலை வழிபாடும் மேட்டிமையும் நிறைந்த ஒரு ஆட்சியா இருக்குது நெபுகாத்நேசர் காலத்துல. அவன் மனமேட்டிமையின் காரணமா தேவன் அவரை வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு அவனை மிருகத்தை போல இருக்க செய்யறான்றத நம்ம வந்துட்டு வேதத்தை படிக்கும் போது நமக்கு தெரியும். அப்புறம் தொடர்ந்து இந்த இஸ்ரேல் ராஜ்யங்களை பத்தி பாக்குறோம். அதுலயும் வந்துட்டு யாருமே தேவனுக்கு ஒரு ஏற்ற ஒரு ராஜ்யத்தை, அந்த மக்களுக்கு ஒரு ஏற்ற ராஜ்யத்தை கொடுக்க முடியாம இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். சோ இப்படிப்பட்ட ராஜ்யங்கள் தான் நமக்கு தெரிந்த ராஜ்யங்கள். இன்னைக்கு இருக்கிற உலக ராஜ்யங்களும் சரி, இதே வேதாகமம் காமிக்கிற உலக ராஜ்யங்களும் சரி, இல்ல இஸ்ரேல் மக்களுக்கு நமக்கு நல்லா தெரிந்த இஸ்ரேல் மக்கள் ராஜ்யங்களா இருந்தாலும் சரி, எதுவுமே தேவன் விரும்புற ராஜ்யத்தை நமக்கு கொடுக்க முடியல. அது வந்துட்டு தேவனுக்கு பிரியமா இல்லாத ஒரு ராஜ்யங்களா தான் இருக்கு. இப்படிப்பட்ட ராஜ்யங்களால ஆளப்பட்டு தான் மனிதர்கள் ரொம்ப வருஷமா, பல ஆயிரம் வருஷமா கஷ்டப்பட்டு வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கிறோம். பூமி எப்படி வந்துட்டு ஒரு பிரசவ வேதனையில தேவனுடைய ராஜ்யத்துக்காக காத்திருக்குதோ, அதே போல இது வந்துட்டு இதுல பல வருஷம் வாழ்ந்துகிட்டு இருக்க மக்களா இருக்கிற நம்மளுமே அப்படி ஒரு பிரசவ வேதனையில தான் நம்ம இருக்கிறோம். எப்போ இந்த தேவனுடைய ராஜ்யம் நமக்கு வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சோ நம்ம தொடர்ந்து நம்ம இதை ஆராய்ந்து பார்க்கலாம். தேவன் ஏன் வந்துட்டு தன்னுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்துல நிறுவ பாக்குறாருன்றத நம்ம அடுத்து ஆலோசிச்சு பார்க்கலாம். ஏன்னா எனக்கு தெரிந்த ஒருத்தர் கூட நான் பேசும்போது, அவர் தேவ நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதன், அவர் வந்துட்டு பேசும்போது அவர் சொன்னாரு, இப்படிப்பட்ட ஒரு பிலீஃப்ல எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றதே வந்துட்டு நமக்கு அப்பதான் தெரிய வரும். அவர் சொல்றது வந்துட்டு தேவன் தன்னால வந்துட்டு ஒரு தேவன் ஒருத்தர் இருந்திருக்கலாம். அவர் வந்துட்டு தன்னால முடிந்ததுன்றதுக்காக ஒரு உலகத்தை அவர் வந்துட்டு கிரியேட் பண்ணிருக்கலாம். ஆனா பண்ணதுக்கு அதுக்கப்புறம் அந்த உலகத்துல என்ன நடக்குது அப்படின்னு தெரியாம அவர் பாட்டுக்கு அவருடைய மற்ற வேலையை பார்க்க அவர் சென்று விட்டுதான் வந்துட்டு அவர் கருதுறாரு. அப்போ இந்த ஒரு செல் ஆர்கனிசமா வந்துட்டு இந்த உலகத்துல உயிர் தோன்றி அது வந்துட்டு இன்னைக்கு பல செல் ஆர்கனிசம்ஸா நம்ம வளர்ந்துருக்கிறோம். அப்படி வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு உலகம்னு ஒண்ணு இருக்குது, இதுல வந்துட்டு இவ்வளவு உயிரினங்கள் வந்துட்டு பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கு அப்படின்னு அந்த படைத்த தேவனுக்கு தெரியாது அப்படின்ற ஒரு சிந்தனையெல்லாம் வந்துட்டு மனிதர்களுக்கு இருக்கும். அப்படிமா சொல்லிட்டு ஆச்சரியப்படுற அளவுக்கான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அப்ப நமக்கு வேதம் நமக்கு எப்படிப்பட்ட தேவன் இருக்கிறாரு, அவர் ஏன் வந்து தன்னுடைய ராஜ்யத்தை நிறுவ விரும்புறாருன்றதுக்கான அடிப்படை சத்திய வசனங்களை நம்ம பார்ப்போம். வாசிப்போம். கொலோசியர் 1:16. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைதனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கு என்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆமென். ஆமென். சோ இந்த வசனம் நமக்கு தெளிவா தெரியுது. சகலமும் அவரை கொண்டும் அவருக்கு என்றும் சிருஷ்டிக்கப்பட்டது, அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு சொல்லி நம்ம அந்த வசனங்கள்ல பாக்குறோம். இந்த அவர் யாருன்றதை இதுக்கு முன்னாடி வசனங்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். கொலோசியர் 1:15 வாசிக்க கேட்போம். அவர் அதிரசமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். ஆமென். 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 சோ இந்த வசனம் மூலமா நமக்கு தெரியும், அவர் அதரிசமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பெருமானவரா இருக்கிறாரு. அவர்தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்கு தெரியும். அவருக்குள்ன்ற வார்த்தை எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, சகலமும் இயேசு கிறிஸ்துவை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்றது நமக்கு தெரியும். சோ இந்த மொத்த உலகமும் இதுல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற எல்லா ஜீவராசிகளுமே தேவனுடையது. இது எல்லாமே அவரால் அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டதுன்றதுதான் நம்மளுடைய அடிப்படை சத்தியம். சோ இது எல்லாமே அவருக்குரியது. அப்படி வேணா அவருடைய ராஜ்யம் தான் இந்த உலகத்துல இருக்க வேண்டியதுன்றதுதான் சரியான விஷயம்ன்றதை நம்ம புரிந்து கொள்ளணும். முதல் தொடர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 24 வசனங்கள் 1-2. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். ஆமென். ஆமென். பூமியும் அதன் நிறைவும் அதில் உள்ள குடிகளும்
கர்த்தருடையது அப்படின்னு சங்கீதக்காரன் நம்ம சொல்றத பாக்குறோம். இப்ப தொடர்ந்து இந்த பல வசனங்கள் வந்துட்டு பவுல் மூலியமா வந்துட்டு பரிசுத்த ஆவியானவர் சொன்னாலும் சரி, தாவீது மூலியமா சொன்னாலும் சரி, தொடர்ந்து இது யாருடையது அப்படின்னு நம்ம வலியுறுத்தி சொல்றத பாக்குறோம். இது எல்லாமே கர்த்தருடையது. இந்த உலகத்தை அஸ்திபாரப்படுத்தி இது நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தவர் நம்முடைய கர்த்தர் தான். அவருக்கு தான் இந்த உலகமும் இதுல இருக்கிற குடிகளும் சொந்தம். அவரை தான் வந்துட்டு சரியான விதத்துல ஒரு சரியான ராஜ்யத்தை கொடுக்கக்கூடிய பலம் படைத்தவராக இருக்கிறார். நம்ம இதை தவிர எந்த ராஜ்யத்தை நம்ம நம்பினாலும் அந்த ராஜ்யத்தால தேவனுக்கு இணையான, தேவன் விருப்பப்படுற மாதிரியான ஒரு ராஜ்யத்தை கொடுக்க முடியாது. அது மனிதனுக்கு எவ்வளவு வந்துட்டு மனிதனுக்கு உள்ள ப்ராப்ளம் இருக்கோ அந்த மாதிரியான ஒரு ராஜ்யமா தான் அது இருக்க முடியும். அப்போ தேவன் தான் இதுக்கு காரணகர்த்தாவா இருக்கிறாரு. அப்போ தேவன் தான் வந்துட்டு நமக்கு ஒரு தீர்வா இருக்க முடியும். தொடர்ந்து வாசிப்போம். சகரியா 14:9. அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார். அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாய் இருக்கும். ஆமென். ஆமீன். சோ இந்த உலக ராஜ்யங்களை பத்தின எல்லா பிரச்சனைகளையும் சகரியால சொல்லிக்கொண்டே வரும்பொழுது இந்த இடத்துல அந்த இறுதி கட்டத்தை ஒரு 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 தொலைநோக்கு பார்வையா பாக்குற மாதிரியான ஒரு வசனம் தான் இது. அப்போ ஒரு பர்டிகுலர் டைம்ல, ஒரு பர்டிகுலர் நேரத்துல பூமி எங்கும் ஒரே ஒரு ராஜா தான் இருப்பார். ஓகே, அது வந்துட்டு கர்த்தரா மட்டும்தான் இருப்பார். பல ராஜ்யங்கள் இன்னைக்கு இந்த பூலோகத்துல இருக்கு. ஓகே, அதை வந்துட்டு நம்ம மொத்தமா ஒரு ரெண்டா பிரிக்கணும்னா தேவனுடைய ராஜ்யம், பிசாசனுடைய ராஜ்யம் அப்படின்னு வந்துட்டு ரெண்டா பிரிக்க முடியும் இன்னைக்கும் கூட. சோ வந்துட்டு இந்த உலகத்துக்குரிய ராஜ்யங்கள் அத்தனையுமே பிசாசுடைய ராஜ்யங்களா மட்டும்தான் இருக்கு. எதிரியானவன் கையில அகப்பட்ட ராஜ்யங்கள் தான் இது. எத்தனை விதவிதமான பேர் கொண்டு வந்தாலும், எப்படிப்பட்ட அவங்களுக்குள்ள வந்து சண்டைகள் இருந்தாலும் ராஜ்யங்களுக்குள்ள, இது எல்லாமே ஒரு ராஜ்யமா இருக்கு. அது பிசாசுடைய ராஜ்யமா இருக்கு. அப்ப தேவனுடைய ராஜ்யமும் பிசாசுடைய ராஜ்யமும் வந்துட்டு ஒரே நேரத்துல இந்த பூமியில இருக்கு. ஆனா நம்மளோட எண்ட் ஸ்டேட் எப்படி இருக்கும்னா ஒரே ஒரு ராஜ்யம் தான் இருக்கும். அதுல ஒருவர் தான் கர்த்தரா இருப்பார். அப்ப நம்ம தொடர்ந்து தேவன் வந்துட்டு ஏன் அவரோட ராஜ்யத்தை இந்த உலகத்துல ஏற்படுத்த முயற்சி செய்யறாருன்ற பார்த்துட்டே வரோம். அதுல ஒரு விஷயம், தொடர்ந்து தேவன் நம்ம கூட, மனிதர்கள் கூட, அவர் படைத்த இந்த மனிதர்கள் கூட வாசமா இருப்பதற்கும் அவங்க கூடவே இருக்கிறதுக்கும் தொடர்ந்து அவர் முயற்சி செய்து வராருன்றத நம்ம வந்துட்டு தெரிந்து கொள்ள பிள்ளைகளா இருக்கணும். வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:3. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். ஆமென். ஆமென். சோ இந்த இடத்துல நம்ம பாக்குறோம், தேவனுடைய வாசஸ்தலம் இருக்குதான் வந்துட்டு வெளிப்படுத்தின விசேஷத்துல, அதுவும் வந்துட்டு அந்த 1000 வருட அரசாட்சிக்கான வசனமா இருக்கு. அப்போ மனுஷர்கள் இடத்துல தேவன் வந்துட்டு வாசமா இருக்கிறதுக்கு எவ்வளவு ஒரு விருப்பத்தை இருக்கிறாருன்றத நம்ம பாக்குறோம். தொடர்ந்து அன்னைக்கு ஆதாம் ஏவாள் காலத்துல தேவன் அவங்க கூட வாசமா இருக்கிறதுக்காக தான் அந்த ஏதேன் தோட்டத்தை அவர் நிறுவுறவர். அந்த இடத்துல தேவனும் இருக்கிறாரு, அதே சமயத்துல மனிதர்களாலையும் வாழ முடிகிற ஒரு இடமா அந்த ஏதேன் தோட்டம் இருக்கிறத பாக்குறோம். அங்கிருந்து விழுந்ததுக்கு அப்புறம் இந்த இஸ்ரேல் மக்கள்ல எகிப்து நாட்டிலிருந்து கூட்டிட்டு வந்து அவங்கள காப்பாத்தி அவங்கள வனாந்தரத்துக்குள்ள நடத்தும் பொழுது தேவன் அவங்க கூடவே இருந்து அவங்கள வழி நடத்தி அவங்க கூட வாசமா இருக்கிறதுக்காக தான் அந்த கூடாரத்தையே வந்துட்டு அவரு கொடுக்குறாரு. அந்த கூடாரத்தின் மூலியமா தேவனுடைய பிரசன்னம் அங்க அவங்களுக்கு மத்தியில இருக்க முயற்சி செய்யறத பார்ப்போம். தொடர்ந்து இஸ்ரேல் மக்கள் அவருக்கு எதிரான காரியங்களை செய்து அவரை இருக்க முடியாம பண்ணும் பொழுது அங்கேருந்து வீட்டுப்பட திருப்பியும் ஒரு பெரிய இந்த ராஜ்யத்துக்கான ஒரு பெரிய திட்டத்தை வகுக்கிறாரு. இந்த முடிவுல கூட இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் மூலியமா தேவன் வந்துட்டு நிறுவ விரும்புறது அவருடைய வாசஸ்தலம் இந்த மனிதர்கள் கூட இருக்கணும். அவர்கள் என்னுடைய ஜனமாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். தேவனுடைய விருப்பம் இதுவா தான் இருக்கு. இந்த மனிதர்கள் கூட தேவன் வாசம் செய்ய விருப்பப்படுறாரு. அவர் விருப்பப்படுறாருன்னா அப்படிப்பட்ட மனிதர்களா நம்ம இருக்க வேண்டிய நமக்கு வந்துட்டு கடமை நமக்கு இருக்கு. சோ இதுக்காகவும் தான் வந்துட்டு இந்த உலகத்துல தேவன் தொடர்ந்து அவரோட ராஜ்யத்தை நிறுவுற அந்த முயற்சியில ஈடுபடுறான்றதை பார்ப்போம். அதே போல இந்த உலகத்துல இருந்து கண்டிப்பாக அவருக்கு ஏற்ற பிள்ளைகளை கொண்டு வரணும்ன்றதும் அவருடைய சித்தமா இருக்கு. இந்த உலகத்திலிருந்து ஒருவரை கூட வந்துட்டு நீங்க விருப்பப்படுற மாதிரி உங்களால வந்து கொண்டு வர முடியாதுன்னு வந்துட்டு இதே பிசாசானவன் தேவனுக்கு முன்பாக இருந்து ஒரு காலகட்டத்துல சொன்னதை பார்க்கிறோம். தொடர்ந்து மனிதர்களை குற்றப்படுத்தி இருக்கிறான்றதை பார்க்கிறோம். இந்த யோபெல்லாம் நம்ம படிக்கும் போது நமக்கு தெரியும் இதை வந்து செய்து கொண்டிருந்த காலகட்டம் அவனுக்கு இருக்கு. ஆனா அப்போ தேவன் வந்துட்டு நமக்குன்னு ஒரு வழியை ஏற்படுத்தி இந்த மனிதர்கள் இருந்து
எந்த மனிதர்களால பாவத்தை விட்டு விடுதலையே சொந்தமா ஆக முடியாத மனிதர்களிலிருந்து அவருடைய புத்திரர்களை, அவருக்கு ராஜ்யத்துக்கு ஏற்ற பிள்ளைகளை கொண்டு வரணுன்ற அந்த முயற்சியிலும் தேவன் ஈடுபடுறாருன்றத நம்ம பார்க்கலாம். வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 19, 22 வாசிக்கிறோம். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. ஆமீன். ஆமீன். சோ இந்த ரோமர் அதிகாரத்துல வந்துட்டு பவுல் சொல்றதை நம்ம கேட்கிறோம். தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு, மொத்த சிருஷ்டியும் தேவன் வந்துட்டு வானங்களையும் பூமிகளையும் வந்துட்டு படைக்கிறாரு. அதுல இருக்கிற சர்வ சிருஷ்டிகளும் தேவனுக்கு ஏற்ற புத்திரர்கள் இந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கக்கூடிய தகுதியுள்ள புத்திரர்கள் வெளிப்படுவதற்காக ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி வசனம் இருக்கு. அதே போல நமக்கு தெரிந்திருக்கிறபடி இது வரைக்கும் சர்வ சிருஷ்டியும் எல்லா சிருஷ்டிகளும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. இந்த ராஜ்யம் வந்துட்டு எப்போ வந்துட்டு தேவனுடைய ராஜ்யம் வந்துட்டு இந்த உலகத்துல வரும்னு சொல்லிட்டு. சோ இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா தேவன் தொடர்ந்து வந்துட்டு ராஜ்யத்தை நிறுவக்கூடிய ஒரு வேலையில ஈடுபடுறாரு. தொடர்ந்து மனிதனோட வந்துட்டு அவர் இடைப்படுறாரு. இந்த ராஜ்யத்துக்கான புத்திரர்கள் வெளிப்படுவதற்கான ஒரு பெரிய திட்டத்தை தான் தீட்டி எல்லாருமே வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. நாம அந்த திட்டத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைகளா தான் நாம இருக்கிறோம். இன்னைக்கும் தொடர்ந்து நம்ம இந்த திட்டத்துல செயல்பட்டு அவருக்கு ஏற்ற ஊழியங்களை செய்யும் பொழுது, அவருக்கு கீழ்ப்பணிந்து நாம நடக்கும் பொழுது, அப்ப அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கான அந்த தேவ புத்திரர்கள்ல நாமும் எல்லாருமே ஒரு பிள்ளைகளா இருப்போன்றதுல நமக்கு எந்த விதமான ஐயமும் தேவையில்லை. அப்ப வந்துட்டு இந்த பிளான் வந்துட்டு இந்த மொத்தமா இந்த போட்டிருக்க அந்த காடோடைய பிளான் அவர் எப்படிப்பட்டதா இருக்கு, இல்ல அவரோட தான் இருக்கான்றதுக்கான வசனங்களை பார்ப்போம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். ஆமென். ஆமென். தொடர்ந்து கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமீன். ஆமீன். சோ இன்னொரு வசனமும் வாசிப்போம். 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென். சோ அப்ப இந்த 3 வசனங்களை நம்ம படிச்சோம். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன்னு இயேசு கிறிஸ்து அவர் மக்கள் அவர் ஊர்ல அவர் சொல்றத பாக்குறோம். சோ தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி சொல்றதும் அவருடைய முக்கியமான பிரதானமான ஒரு பிரசங்கமா இருந்ததுன்றத நம்ம பாக்குறோம். அப்ப கொலோசியர்ல நம்ம படிச்சோம், இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மளை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிறவர் பிதான்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ பிதாவுடைய திட்டத்துலதான் இது மொத்தமாவே இருக்கு இந்த ராஜ்யத்தை பத்தி. அப்ப நம்ம இருளின் அதிகாரம் எது, நம்ம இந்த பிசாசின் அதிகாரமா இந்த பிசாசின் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற அத்தனை பேருமே இருளின் அதிகாரத்துல நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறோன்றதுதான் உண்மை. அப்ப நம்ம இந்த அதிகாரத்தை நின்று நம்மளை விடுதலை ஆக்குறதுக்காக தேவனுடைய பெரிய திட்டம் தான் தமது அன்பின் குமாரனை அனுப்புறது. அன்பின் குமாரன் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறது மட்டும் இல்லாம அவர் தன்னுடைய உயிரையே கொடுத்து நமது பாவத்திற்காக தண்டனைகளை அவர் ஏற்றுக்கிறாருன்றத நம்ம பார்க்கிறோம். அததான் 2 தீமோத்தேயுல நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுகிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இதை நம்மளால இந்த இருளின் அதிகாரத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிற நாம இந்த உலக ராஜ்யத்துக்குள்ள சிக்கி கொண்டு இருக்கிற நம்மளால நம்மளுடைய சொந்த அறிவை கொண்டோ நம்ம சொந்த பலத்தை கொண்டோ இந்த இருளின் அதிகாரத்திலிருந்து நம்ம விடுதலை ஆக முடியாது. தேவன் ஒரு பெரிய திட்டம் செய்யறாரு. அந்த திட்டத்தின் மூலியமா தனது குமாரனாக இருக்க இயேசு கிறிஸ்துவ அவர் அனுப்புறாரு. அவரே தேவன் தாமே நமக்கு இந்த ரட்சிப்பின் ஒரு பெரிய ஒரு திட்டத்தை தீட்டுறாரு. அவரே நம்மளுடைய பரம ராஜ்யத்துக்கு ஏற்றபடி நம்ம அடையும்படி நம்மளை காப்பாற்றுகிறவரும் இருக்கிறார். சோ இது தேவனுடைய திட்டமா இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சோ தொடர்ந்து நம்ம பார்ப்போம், தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கு, இது ஆல்ரெடி வந்துருச்சா இல்ல நம்ம தேவ ராஜ்யத்துக்காக நம்ம காத்து இருக்கணுமா அப்படின்றத நமக்கு புரிய வைக்கிறதுக்கான சில வசனங்களை வாசிக்க கேட்போம். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். காலம் நிறைவேறியது, தேவனுடைய ராஜ்யம் சமீபித்து விட்டது, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். ஆமென். ஆமென். இயேசு தன்னுடைய ராஜ்யத்தின் வருகையை அறிவிக்கிறத நம்ம பார்க்கிறோம். காலம் நிறைவேறியது, தேவனுடைய ராஜ்யம் சமீபித்து விட்டது
அது வந்துட்டு ரொம்ப நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இது வந்துட்டு அவரு மரணம் அடைகிறதுக்கு முன்னாடி அவர் வந்துட்டு தொடர்ந்து பிரசங்கிக்கும் காலத்துல அவர் சொல்லப்பட்ட ஒரு விஷயமா அவிவிசுவாசிகளுடைய மனம் திரும்புறத ஊக்குவிக்கிற வழியாக நீங்க வந்துட்டு மனம் திரும்புங்க அப்படின்னு சுவிசேஷத்தை விசுவாசிங்க அப்படின்னு அவர் சொல்றதை பார்க்கிறோம். இன்னொரு வசனம் வாசிப்போம். லூக்கா 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 20-21. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபோது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். ஆமென். இதுதான் தேவனுடைய ஒரு உண்மையா இருக்குது. இந்த தேவனுடைய ராஜ்யம்ன்றது ஒரு ராஜ்யத்துக்கான ஒரு ஆரம்பம், ஒரு முடிவுன்ற மாதிரி ஒரு பிசிக்கலான ஒரு பிளேஸ் இல்ல அப்படின்றத அப்படி சொல்ல முடியாதுன்றதை தான் தேவன் அங்க சொல்றாரு. அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னன்னா, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே அப்படின்னு பரிசேயர்களுக்கு சொல்றாருன்றதை பார்க்கிறோம். வாசிப்போம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துவார். அந்த ராஜ்யம் வேறு ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். ஆமேன். ஆமீன். இந்த பல ராஜ்யங்கள் வந்துட்டு தானியேலோட காலத்துல முன்கூட்டியே வந்துட்டு தானியேலுக்கு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் வரப்போற ராஜ்யங்களை பத்தி சொல்லும் பொழுது எங்க இந்த ராஜ்யங்கள் போய் முடியும்னு தேவன் சொல்றதை பாக்குறோம்னா, ஒரு கல்லால் பெயர்க்கப்படாத ஒரு கல் வந்துட்டு அந்த மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து அந்த அந்த ஒரு பெரிய சிலையை வந்துட்டு நம்ம சொல்றோம். அந்த சிலை வந்துட்டு ராஜ்யங்களை குறிக்குது. அதுவும் வந்துட்டு ஃபியூச்சர்ல வரப்போற ராஜ்யங்களை குறிக்குதுன்றதை நம்ம பாக்குறோம். அந்த சிலையை வந்துட்டு அது முடித்து போடுது. அதுக்கப்புறம் அந்த கல் வந்துட்டு பெரிய மலையா பர்வதமா வளர்றத பாக்குறோம். அந்த ராஜ்யத்திற்கு முடிவே இல்லை அப்படின்னு முன்கூட்டியே தானியேலுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. இங்க வந்துட்டு அவர் உலகத்துல தோன்றதுக்கு அப்புறம் சமீபித்து விட்டதுன்னு யோவான் ஸ்நானகனாலையும் அவராலையும் வந்துட்டு ஆரம்பிக்கப்பட்ட அந்த அந்த ராஜ்யத்தின் இது ஒரு பர்டிகுலர் காலத்துல இதோ ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. தேவன் எப்ப தன்னை வந்துட்டு வெளிப்படுத்தினாரோ நம்ம கிட்ட, தேவனுடைய ராஜ்யம் இந்த உலக ராஜ்யத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு விஷயமா தேவனுடைய அந்த முதல் சபை ஆரம்பிக்க காலத்திலேயே தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்துல தொடங்கிடுச்சு அப்படின்றதான் நம்ம வந்துட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. தேவனுடைய ராஜ்யம், வரப்போகிற ராஜ்யம் வந்துட்டு நம்ம எதிர்பார்க்கிற ராஜ்யம், அந்த ஒரே ராஜ்யம், ஒரே ராஜாவாய் இருப்பார். ஒரே ஒரு ராஜ்யம் தான் இருக்கும். அந்த ராஜ்யத்துல ஒரே ஒரு ராஜா தான் இருப்பாருன்ற இதுவும் உண்மைதான். தேவ ராஜ்யம் ஆல்ரெடி நமக்குள்ள தொடங்கிடுச்சுன்றதும் உண்மைதான். இன்னைக்கே இந்த பிசாசின் ராஜ்யத்திலிருந்து நம்ம வேறு பிரிக்கப்பட்ட மனிதர்களா, நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற பிள்ளைகளா வளரும்படியாக தொடர்ந்து அதுல பிரவேசிக்கக்கூடிய எல்லா விதமான செயல்களையும் தேவன் நம்மளுடைய செய்யறாருன்றத நம்ம பார்க்கிறோம். சபைன்னு ஒண்ணு நிறுவின காலத்திலிருந்தே தேவன் மனிதர்களை வந்துட்டு தன்னுடைய ராஜ்யத்துக்காக பிரித்து எடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. அப்போ சபை ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்தே தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்துல தோன்ற ஆரம்பிச்சிருச்சு. நம்ம முன்னாடி இந்த இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்த மாதிரி நமக்கு தேவையான விஷயங்களை நமக்கு தேவையான விஷயங்கள் நம்ம அடையணும்னா அதை இன்னிலேருந்தே நம்ம அதுக்கான காரியங்கள்ல செய்வோம், ஈடுபடுவோம்னு நம்ம பார்த்தோம். அதே போல தேவன் அவர் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு தன்னுடைய தேவ புத்திரர்களை அவர் செலக்ட் பண்ற அந்த காரியத்தை சபை ஆரம்ப காலத்துல இருந்தே ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்றதுதான் உண்மை. தேவ ராஜ்யம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. சமீபமா இருந்தது நமக்கு தேவ ராஜ்யத்துக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இந்த உலகத்திலிருந்து பிரிந்து இருக்கிறோம். இன்னைக்கு வேணும்னா நம்ம உலகத்துல நம்ம தேவனுடைய ராஜ்யம் ரொம்ப சின்னதா இருக்கலாம். பிசாசுடைய ராஜ்யம் பெருசா இருக்கலாம். நிறைய பேர் பிசாசின் ராஜ்யத்துக்குள்ள இருக்கலாம், அடிமைப்பட்டு போய் இருக்கலாம். ஆனா ஒரு சில மக்கள் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரித்தெடுக்கப்பட்டதா இருக்கிறாங்க. ஆனா தொடர்ந்து நம்ம தேவனுக்கான ஊழியத்தை செய்யும் பொழுதும், தேவனுடைய சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்க்கும் பொழுதும் இந்த ராஜ்யம் பெருகவும் சத்ருவோட ராஜ்யம் சிறுகவும் நடக்கணும்ன்றதுதான் நம்ம எல்லாருடைய ஒரு கடமையா இருக்குன்றத பாக்குறோம். தொடர்ந்து நாமும் கூட தேவனுடைய ராஜ்யத்துல நிலைத்து நிற்கும் பொழுது மட்டும்தான் இந்த ராஜ்யத்தின் புத்திரராகவே நம்ம இருப்போம் அப்படின்றது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையா இருக்கு.
மேற்கொண்டு நம்ம இந்த ராஜ்யத்தை குறித்து பார்க்க வேண்டிய டாபிக்ஸ் இருந்தாலும் தொடர்ந்து வரும் வாரங்கள்ல மீதி இருக்கிற தேவன ராஜ்யத்தை குறித்தான டாபிக்ஸை பார்க்கலாம். முக்கியமா வந்துட்டு தேவன் உடைய ராஜ்யம் எது இல்லை அப்படின்ற விஷயங்கள் வந்துட்டு நம்ம இன்னும் பார்க்க வேண்டியது இருக்கு. தேவன் எப்படிப்பட்ட ராஜ்யத்தை அவரோட ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கு, அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, நமக்கு வந்துட்டு ரொம்ப பிடித்தமான விஷயங்கள் என்ன இருக்குன்றத நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அவருடைய ராஜ்யத்தை எதோட வந்துட்டு தேவனே தன்னுடைய ராஜ்யத்தை எதோட கம்பேர் பண்ணி நமக்கு காமிக்கிறாருன்ற விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவர் எப்படி செலக்ட் பண்றாரு அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்கு. தேவனுடைய ராஜ்யத்திலுமே வந்துட்டு ஹைரார்கி இருக்கு, ஒரு படிநிலை இருக்கு. அந்த படிநிலை எப்படிப்பட்ட படிநிலை, யார் யாருக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் கொடுக்கப்படுதுன்றத நம்ம நிதானித்து பார்க்க வேண்டிய டாபிக் இருக்கு. தேவனுடைய ராஜ்யம் வந்துட்டு ஒரு சீக்கிரட்டா வைக்கப்பட்டிருக்குது, ரகசியமா வைக்கப்பட்டிருக்குன்றத பாக்குறோம். அது எதனாலன்றதை நம்ம ஆராய்ந்து பார்க்க இருக்க வேண்டிய டாபிக் இருக்கு. இதெல்லாம் எப்படி நடக்கும், அதுக்கு நாம முதல்ல என்ன செய்யணும் அப்படின்ற விஷயங்களும் தொடர்ந்து நம்ம பார்க்கணும். இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம எல்லாருமே போகிறதுக்கு விருப்பப்படுறோம். ஆனா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போறதுக்கான டிக்கெட் எது, அந்த எந்தெந்த டிக்கெட்ஸ் எல்லாம் நம்ம வச்சிருந்தா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் வந்துட்டு வரும் நாட்கள்ல நம்ம வந்துட்டு ஆராய்ந்து பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒரு ஜெபத்தோட கூட நம்ம இந்த படிப்பினை நம்ம இன்னைக்கு முடிக்கலாம். எங்கள் அன்பின் பிதாவே, எங்கள் தேவாதி தேவா, எங்கள் ராஜாதி ராஜா, உண்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா, உண்மை புகழுகிறோம், உண்மை வாழ்த்தி வணங்குகிறோம், உண்மை ஆராதிக்கிறோம், நமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீர் இந்த உலகத்தையும் இதுல இருக்கிற எல்லா ஜீவராசியும் படைத்திருக்கிறீங்கன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் வசனங்கள் மூலியமா அதை நாங்கள் அறிந்து கொண்டோம் தகப்பனே. நீரே எங்கள் சிருஷ்டிகர்த்தாவா இருக்கிறீங்க அப்பா. உங்களுடைய ராஜ்யமே எங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கே வருவதாக தகப்பனே. நீர் கூறின வண்ணமாகவே உமது ராஜ்யம் வரும் வரைக்குமே நாங்கள் உமது ராஜ்யத்துக்குள்ளேயே இருக்க எங்களுக்கு வழிவகை செய்யுங்க. எதை நோக்கி நாங்க பயணம் செய்யணும்னு சொல்லி நீங்க விருப்பப்படுறீங்களோ, எதை நீங்க வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு கோடிட்டு காமிச்சிருக்கிறீங்களோ, அதை நாங்க சிந்தித்து பார்த்து அதிலேயே நாங்கள் வழி நடக்க எங்களுக்கு உதவும் தேவனே. அப்பா, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்கு உமது வழியை காண்பீங்க. ஏன்னா அதன் மூலமாகவே உமது பிரசன்னம் எப்பொழுதுமே இருக்கிற அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாங்க பிரவேசிக்க முடியும். அப்ப அதுவே எங்களுடைய இலக்கா இருக்கு. தொடர்ந்து தேவனே நீங்க வந்துட்டு மனிதர்களுக்குள்ள வந்து அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள காண மக்களை நீங்க செலக்ட் பண்றீங்க அப்படின்றத நாங்க பாக்குறோம்ப்பா. அதுல எப்போதுமே நாங்க இருக்கணும். அதுக்கு நீங்க உதவி செய்யுங்க தேவனே. உண்மை அறிகிற அறிவுல நித்தம் வளர்கிற பிள்ளைகளாக நாங்க இருக்கணும். எங்களுக்கு தேவையான மாற்றங்களை எங்களுக்கு நீங்க கொடுங்க தகப்பனே. உங்களுடைய ரகசியங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துறீங்க. அதற்கு தகுதி இல்லாம இருந்த காலத்திலேயே எங்களை தேடி வந்து எங்களை நீங்க வந்து பலப்படுத்துறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமது ராஜ்யத்துல பிரவேசிக்க தேவையான யாவையும் நாங்கள் ஒரு விஷயத்த கூட புறம்பே தள்ளாம நாங்க எப்போதுமே நிதானித்து பார்த்து நாங்கள் உணர்வுள்ள பிள்ளைகளாக மாறும்படியாக ஒவ்வொருத்தருக்கும் எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. உங்களுடைய பெரிய இந்த திட்டத்தின் கீழே நாங்கள் எல்லாரும் அடிபணிந்து எங்க வந்துட்டு நீர் வழி நடத்தும் தகப்பனே. அதே போல இந்த கூடுகையில கூடியிருக்கிற எல்லாரையும் ஏசப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். எங்களுடைய ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.